அடுத்தது மணிப்பிரபா. மணிப்பிரபா, மணிகள் நிறைந்த அந்த இடத்துலேன்னு வரக்கூடிய பிரபான லைட்டுன்னு அர்த்தம். லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி யாரோ ஒன்று கேட்டாள் எங்க மாமி. பிரபாவதி பிரபா ரூபா பிரசித்தா பரமேஸ்வரி. கரெக்டா மாமி? அதனால மணிப்பிரபா, மணிகள்லேருந்து புறப்படக்கூடிய வெளிச்சம், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய மணிப்பிரபா. அதுலேருந்து அழகா போஸ பகவான் பிரசன்ட் பண்ணார் அப்படின்னு இந்திரனுக்கு வருது. ஷோணாஷ்மணாம் தவ ஹரிண்மணி ரஷ்மி பின்னம் பாலாதபம் பலி விமர்தன பாதரக்ஷே ஷ்யாமீகிருதம் சுக சகுந்த கணப்பிரவேசாத் சங்கே சதாம் கிமபி ஷாலிவனம் விபக்வம் பலி விமர்தன பாதரக்ஷே. பலியினுடைய கர்வத்தை அடக்கிய பாதரக்ஷே. நம்ம பொதுவாக என்ன கேள்விப்படுவோம்? பெருமாளுடைய பாதத்தால தான் வச்சாருன்னு. தேசிகன் நன்னா ஜூம் பண்ணி பாருன்னார். நீ நன்னா பலி கர்வத்தை சமனம் பண்ண பகவானுடைய காட்சியை ஜூம் பண்ணிப்பாரு. இப்பெல்லாம் ஃபோனில் எடுத்தால் அது ஒரு அட்வான்டேஜ். முன்னெல்லாம் கேமராவில் எடுத்துட்டு அதை ஒரு இதில் ஒட்டி கிட்டி அந்த ஆல்பம் மாதிரி ஒன்று வரும், அது உள்ளே போட்டு அதில் கொஞ்சம் வருஷம் எடுத்துனா அதில் கொஞ்சம் பபுள்ஸ்லாம் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மங்க ஆரம்பிக்கும். ஞாபகம் இருக்கா அந்த ஃபோட்டோலாம், அந்த ஆல்பம்லாம்? அப்புறம் ரொம்ப வருஷம் நீங்கள் பார்க்காம இருந்துட்டேன்னா அது பிரிக்கிறதே பிரிக்க முடியாதது எதுவோ ஆல்பமும் அதனுடைய கவரும். அப்படி இப்படி பிரிச்சேன்னா அதுல மாமி ஒரு பக்கம் கர்ன்னு கரைஞ்சி விடுவா, மாமா இந்த பக்கம் வந்துடுவார். கரெக்டா? அந்த போட்டோ ஆல்பம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பிளாக் கலர்ல எங்க பாட்டியுடைய கல்யாண ஆல்பம்லாம் நான் பார்ப்பேன் அப்பப்போ சின்ன வயசுல. இதெல்லாம் தானே, வேற என்ன நெட்ஃபிளிக்ஸ் இல்லை, அமேசான் பிரைம் இல்லை, என்ன போர் அடிக்கும் எனக்கு சின்ன வயசுல. தாத்தா பாட்டி ஆல்பமை வச்சு இப்படி பார்த்தேன்னா தாத்தா ஒரு மாதிரி இருப்பார். பாட்டி இதுதானா, தாத்தா தானா பாட்டி இது அப்படின்னு மேலே வைக்கும் கீழேயும் பார்த்துட்டு இருப்பேன். தாத்தா நல்லா டேன் ஆகிட்டு இருப்பார். அதனால அது பாட்டியை பார்த்தா இது தெரியும். இது ஒரு ஆல்பம். அதான கொஞ்சம் கலர் ஆல்பம், ஒரு செப்பியா டோனு ஒன்று உண்டு. செப்பியா டோன் அது ஒரு மாதிரி வரும். அப்புறம் ஒரு நன்னாவே ஒரு கலர் இதில் வர ஆரம்பிச்சது. அதானோன்னு இப்போ எல்லாம் டிஜிட்டல் தான். அதனால தான் நம்ம அப்போல்லாம் ரீலில் எடுக்கிறது ஒன்று, ரீல் விடுறது ஒன்று இல்லையா? இவர் எப்படி ஃபோட்டோகிராஃபர் ரீல் எடுப்பார், ரீலும் விடுவார் அப்படின்னா என்ன? அதனால அந்த ரீல் இருக்கு பாருங்க, அதில் இவ்வளவுதான் ஃபோட்டோ எடுக்கலான் இருக்கும். ஸோ பீப்புள் வேர் வெரி கன்சர்வேட்டிவ் அபவுட் ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ ரீல் வரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோலேயே என்னென்னா இந்த மாதிரி 2 வச்சுருவா, அது பட்டான அந்த வெடியும் இல்லையா? அதனால் அப்போ அந்த கிராமத்துலலாம் எங்கள் பாட்டி சொல்லுவோம், எங்கள் பாட்டி இருந்த கிராமத்தில் முதல் முறையாக ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வந்தார். எல்லாரும் காலனா கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஏன்னா தனித்தனியாக எடுக்க முடியாது. அப்போ எல்லாரும் ஃபோட்டோக்கு உட்காந்து விட்டாலாம். ஒத்த மட்டும் சொன்னா, நான் இருங்க கொஞ்சம் ஆற்றுல போய் சென்ட் போட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னு நானா ஃபோட்டோக்கு. அதனால இல்லையா அந்த மாதிரி பட்டான்னு அந்த பல்பு வெடியும். அடுத்ததானோன்னு ஒரு பெரிய கேமரா வந்தது. அதானொன்னு இப்பெல்லாம் நம்ம அளவே இல்லை, நீங்கள் அந்த டிஜிட்டலில் என்ன வேணாலும் எடுக்கலாம். அதனால இந்த மாமா இப்படி வச்சுருப்பார், இப்படி இப்படி இப்படி. இப்போ எங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க விட்டால் எப்போ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வயலில் ஓடுறது அதெல்லாம் இருக்கே, அவன் வயலில் போய் ஓடுறா, அப்படியே இப்படி 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 ஓடின்னு போகிறது. அவன் அவ்வளோ ஃப்ரேம் எடுக்கிறான். அப்புறம் அப்படி அப்படி அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே அந்த ஃப்ரேம் அவள் சூஸ் பண்ணணும். இப்போ அதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஈவெண்ட் ஆனவுடனே 4000 ஃபோட்டோ கொடுத்துட்றான். நமக்கே நம்மளை பார்த்தா சிங்கமாக இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணித்தா அப்படிங்கிறா. ஒரு ஃபோட்டோவில் நீட்டாகவே போசிருக்காது, சொரீரா மாதிரி இருக்கும், இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்னு திறக்கிற மாதிரி இருக்கும், பல்லு நோண்டுற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று எடுத்துத்தா அப்படின்மா. அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, மணிப்பா பாருங்க, சரி விஷயத்துக்கு வந்துட்டேன். பலி விமர்தனை இப்போ என்னன்னா, பெருமாளுடைய பலிய கர்வம் சமனம் பண்ண அந்த காட்சியை ஒரு ஃபோட்டோவாக பாருங்க. எல்லா ஆச்சாரியாலும் என்ன சொல்றா, பலியினுடைய தலையிலே பகவான் கால் வச்சார். தேசிகன் சொல்ற ஜூம் பண்ணி பாருங்க, பார்த்தா பாதுகை தானே வச்சார், பாதுகை தானே. அவனோட கர்வத்தை சமனம் பண்ணது பாதுகையா பாதமா? பாதுகை தானே, அது தேசிகன். அதனால சொல்றார் பலி விமர்தன பாத ரக்ஷே. பாதம் இல்லையே, பாத ரக்ஷை தானே பண்ணிட்டு மேலே சொல்லிட்டு ஷங்கே. எனக்கு ஒரு டவுட், பால ஆதபம், பாலாதபம்னா இந்த அது என்ன சொல்றார், காற்றால உதிக்கின்ற செங்கதிர் இருக்கு இல்லையா? இப்போ ஈஜிப்ட் யார் எங்களோட ஏன்னா பல பேர் கிளம்பி போயிட்டா. இப்போ நான் எல்லாருக்கும் ஃப்ளைட்டு ட்ரெயின் அதெல்லாம் வெவ்வேறு டைமில் இருக்கிறதுனால கிளம்பி போயிட்டா. அதனால் ஈஜிப்ட் வந்தவெல்லாம் பல பேர் இருக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், அபு சிபல்னு ஒரு இடம், ஆஸ்வான் டேம் தாண்டி போகிற இடத்துல சன்ரைஸில் ஃபோட்டோ எடுக்கணும். காலத்தால் 4 மணி கிளம்பிட்டோம். ஒரு 5:45 ஒரு இடத்துல போய் இறங்கினோம்.
அப்படியே அழகாக அந்த சன்ரைஸ். ஏன்னா அங்கே ஒரு பாலைவனம் பாலைவனமாக இருந்ததுனால அங்கே ஒரு மரம் செடிகள் அழகாக அந்த சன்ரைஸ் ஆகும்போது தெரியுது. அதாவது இந்த எப்படி சொல்கிறது, கேசரிக்கு பண்ணும்போது ஒரு ஃபுட் கலர்னு ஒன்று கிடைக்கும், ரெட் கலரில் இருக்கும். அது அந்த கேசரி கலர் நீங்கள் ரொம்ப அளவுக்கு மேலே போட்டுட்டேன்னா அது பாவம் கேசரி மாதிரியே இருக்க ரத்த கலரியாக இருக்கும். ஒரு மாதிரி ரெட்டு கலரில் இருக்கும். அந்த கேசரி அந்த ரெட்டு கலரில் இருக்கிறத நீங்கள் நல்லா நெய் போட்டு ஒரு பால் பிடிச்சி ஆகாசத்தில் அமிச்சேன்னா அது சூரியன் மாதிரியே இருக்கும் பாருங்க. இருக்கா? பாலா தபம்னு பேர் அதுக்கு. அதாவது மோல்டன், இப்போ மெட்டல் எல்லாமே ஸ்மெல்டிங்னு ஒரு ப்ராசஸ் உண்டு இண்டஸ்ட்ரியில். அப்படியே குழம்பு மாதிரி கொட்டுவா அந்த அயர்னை. நீங்கள் இந்த அயர்ன் பார்க்குறதெல்லாம் ரெட் கலர் குழம்பு மாதிரி கொட்டி அது அதில் ஜலத்தை போட்டு கூல் பண்ணி அதை அப்புறம் ஷேப்புக்கு கொண்டு வருவா. பாலா தபம் சூரியன் மாதிரி ஒரு ரெட் கலரா. ஷோனாஷ்மனம்னா ரெட் கலர் பிளட் மாதிரி ஜெம்ஸ், பிளட் ரெட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்வரோஸ்கீலாம் உங்களுக்கு கிடைக்கும் பிளட் ரெட்ல கல். அந்த மாதிரி ஷோனாஷ்மனாம் ரஷ்மி பின்னம், அதுலேன்னு பளபள பொண்ணு வருதான். தவ ஹரின் மணி. சரி, இப்போ பெருமாளுடைய பாதுகையில் ரெட் கலர் பிளட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் ஆயிடுதா. அதுக்கு நடுவில் ஹரின் மணி கிரீன் ஜெம்ஸ், அழகான ஒரு பச்சையில் கல். ஆச்சா. கிமபி விபக்வம் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ரெட்டு 4 ஒரு க்ரீன், 4 ரெட்டு ஒரு க்ரீன், அந்த காம்பினேஷனை யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதனால தான் எங்கள் மயில்கண் வேஷ்டியில் அதுதான் கொடுத்துருப்பா. மேலே ஒரு ரெட்டு கீழே ஒரு க்ரீன். அதே பாவம் நாங்கள் போட்டு அதனால தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே போயிட்டேன். புதுசாக ஏதாவது ஒரு வேஷ்டி கொடுக்க வேண்டியது தான், இல்லாட்டா நாங்கள்லாம் பாவம் பரிதாப கோஷ்டி. அதனால ஏதாவது வெவ்வேறு ரெட்டு க்ரீன் அது எப்படி இருக்குன்னு தேசிகன் வர்ணிக்கிறார். சொல்கிறார், பேடி ஃபீல்ட்ஸில் அது ஒரு மாதிரி ஒரு மெச்சோர் ஸ்டேஜில் வரும்போது லைட் எல்லோலேருந்து மஸ்டர்டு வெந்தய கலருக்கு வந்து ப்ரௌன் ஆகி ஒரு ரெட்டிஷ் டிஞ்சோட கொத்து ரெட்டு கலர் பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கு. எடுத்தா அதில் ரெட் கலர் பேடி ஃபீல்ட்ஸை ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு டிஸ்டன்ஸ் அளவுக்கு ரெட் கலர் பேடி ஃபீல்ட்ஸ். ஒரு மாதிரி லைட் ப்ளூ ஸ்கை. ஓகே, அதில் கிளி பச்சை இல்லை கிளி வந்து அங்கங்க உட்காந்துக்கிறது. அந்த மாதிரி இருக்கான் பாதுகை. ரெட் ஸ்டோன்ஸில் கிரீன் ஸ்டோன் நடுவில் வச்சா பேடி ஃபீல்ட்ஸில் கிளி வந்து உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. இதெல்லாம் தான் பொயட்ரி. அதனால இந்த இடத்துல சொல்றார், ஷியாமி கிருதம் எது பச்சையா இருக்கோ, சுக சகுந்த கணப்பிரவேசாத். ஷகு பக்ஷிகள், ஷகு கணம் பறவை கூட்டம். எந்த பறவையின் கூட்டம்? காக்காவும் இருக்கலாம், குயிலாவும் இருக்கலாம், எதுவோ இருக்கலாம். அதனால சுக சகுந்த கிளிங்கிற பறவையின் கூட்டங்கள் வந்து ஆங்காங்க உட்கார்ற மாதிரி இருக்கு. கிளி கொஞ்சூம்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளி கொஞ்சறதுன்னா என்ன தெரியுமோ? எப்பவுமே கிளி ஒத்தையா வராது, கூட்டமா வரும். அது போடுற சத்தம் எல்லாம் ரொம்ப காதுக்கு ரம்யமா இருக்கும். அதாவது ஒரு 4-5 குழந்தை ஆத்துல பேரம்பேத்திலாம் வந்தா அது கலகலன்னு பேசி நாங்கள் இங்கே ஓடும்போது அப்பா ஆமே கிளி கொஞ்சறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கிளி கொஞ்சறதுங்கிற வார்த்தை? கிளி கொஞ்சறதுன்னா கிளி கொஞ்சறது இல்லை, கிளியை போய் கொஞ்சறது இல்லை. அந்த கிளி பேசுறது அந்த குழலினிது யாழினிது என்பல் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். அதனால அந்த குழந்தை பேசுற சத்தம் அப்படியே கிளி கொஞ்சற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி பேடி ஃபீல்ட்ஸில் அங்கங்க கிளி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்கு பீக் யோசிச்சு பாருங்க. ரெட்டு என்ன அழகா பகவத் சிருஷ்டி பாருங்களேன். பெருமாள் எவ்வளோ அழகா அதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. உடம்பெல்லாம் நல்ல பச்சை, அந்த பச்சையில் அழகா ஒரு ரெட்டு இல்லையா? பகவத் சிருஷ்டியை பார்த்து தான் கவிஞரே இருக்கார் இல்லையா? பச்சை நிறமே எச்சில் மூட்டும் பச்சை நிறமே, கிளியின் என்னது ஏதோ சிவப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு இல்லையா? தானே கிளியின் காணும் கிளியின் மூக்கு, விரலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு, புத்தம் புதிதாய் ரத்த ரோஜா, பூமி தொடா பிள்ளையின் பாதம். ஒன்னொன்னுத்துக்கும் வேத வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் எழுதிவிட்டு அவர் ஆண்டாளை பற்றி தப்பு சொல்கிறார்.
எடுத்த வாக்கியமெல்லாம் பெருமாள் கிட்டே எடுத்துவிட்டு ஆண்டாளை மட்டும் பிடிக்கலன்னா எப்படி? அவ சொன்னது தானே கற்பு இது பேர் என்ன இது கற்பூரம் நாருமோல இதுல உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயில் இன்னடிஷிலோடு பாலமுதூட்டி வளர்த்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய். கிளியோட உனக்கு தோழமை பண்ணி வைக்கிறேங்கிற ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில கையில பிடிச்சிட்டு இருக்கா கிளி இல்லையா? ஆண்டாள் தான் கிளி பிடிச்சிட்டு இருக்கா. ஆண்டாளை பத்தி தப்பு சொன்னவர் என்ன சொல்றார்? கிளியின் காணும் கிளியின் மூக்கு. எங்கே நீ கிளிய பார்த்த? ஆண்டாள் கையில தானே பார்த்த. வேற ஏதாவது மதத்துல உட்காந்து கிளியை பிடிச்சிட்டு இருக்காளோ? இந்த இடத்துல தான் மீனாட்சி ஆண்டாளும் உட்காந்து கையில கிளி பிடிச்சிட்டு இருக்கா. முருகர் மயில் மேல வர எல்லாம் இந்த இடத்துல தானே. இவ்வளவு பேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். ஆந்தோளிகா வகனே தானே பாடினா. ஆந்தோளிக்கான்னு ஒரு ராகம் வேற இருக்கு தெரியுமோ? ஆந்தோளிக்கான்னு ஒரு ரக சுதரச பதமோஜேசி, அது ஆந்தோளிகா. கரெக்டா? கேள்விப்பட்டிருக்க தியாகராஜர். சரி, இப்போ விஷயத்துக்கு வர. இதுல என்னன்னா சுக சகுந்த கணப்பிரவேஷா, கிளிகள் கூட்டம் நுழைஞ்சா மாதிரி இருக்கு. சம்பித்யமான மணி வித்ரும மௌக்திக ஸ்ரீ சைரந்திரிகேவ பவதி மணிபாதரக்ஷே பிரஸ்தௌதி ரங்க நிருபதேச்சரணாரவிந்தே கஸ்தூரிகா சுருண சந்தன பங்கச்சர்ச்சாம் மணிபாதரக்ஷே மணிகள் பொருந்திய பாதுகையே மணி வித்ரும மௌக்திக ஸ்ரீஹி, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மௌக்திக முத்து, மௌக்திக வித்ரும வித்ரும மௌக்திக வித்ரும பவழம். அடுத்தது மணி சஃபயர், ப்ளூ சஃபயர், ரெட் கோரல். அடுத்தது என்ன மௌக்திக ஒயிட் பெர்ல். எப்பவுமே ஒயிட்னா நீங்க உடனே கொஞ்சம் அந்த அதோட ஹியூஸ் எல்லாம் அதுல சேர்ந்துரும். பேஜ் அப்படின்னு ஒரு கலர் உண்டு, அது ஒயிட் கிடையாது. இப்போ பட்டு நீங்க வாங்கினேன்னு வச்சுங்க, ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த பால் பாயசம் கொதிச்சு வரும்போது ஒரு கலர் இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி. அது ஒயிட் கிடையாது, அதுவும் இதுக்குள்ள அடக்கம். நீங்க ஒயிட்னா ஒயிட்டாவே பார்த்துங்க, மிஸ்டர் ஒயிட் மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதுல கொஞ்சம் அந்த அந்த மஞ்சளும் கலந்தா மாதிரி இருக்கும். அதனால மௌக்திக ஸ்ரீ அது எப்படி இருக்கு? பவதி பிரஸ்தௌதி, அதை அலங்காரம் பண்ணி நீ படைச்சா மாதிரி இருக்கு. எப்படி? சைரந்திரிகேவ, சைரந்திரிகான பியூட்டிஷியன் அர்த்தம். ரொம்ப பணக்காரெல்லாம் கூடவே பியூட்டிஷியன் வச்சுருப்பா. கார்த்தால எழுந்தோடனே அது இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஃபவுண்டேஷன் வீடுக்கு போடுறோமோ இல்லையோ, மூஞ்சிக்கு ஒன்று போடணும், இல்லை மூஞ்சிக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு. ஏன்னா ஃபவுண்டேஷன் போட்டால் தான் நீங்கள் மேலே போடக்கூடிய அலங்காரங்கள்லாம் அது வாங்கிக்கும். ஃபவுண்டேஷன் க்ரீமை நீங்கள் போட்டு விட்டாதான் அதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கிறதெல்லாம் அது மேலே வாங்கிக்கும். இதெல்லாம் சைரந்திரிக்கா ஒத்தி பண்ணிட்டு இருக்கா. யாரு? பாதுகை. எதை வச்சுண்டு? பாதுகையில் 3 விஷயம் பொருந்திருக்கின. என்னென்ன? இன்னும் சாப்பிடவே இல்லை நம்ம, அதுக்குள்ளேயே இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். சாட்டா என்ன யோசிச்சு பாருங்க உபன்யாசகருடைய நிலைமையெல்லாம். பவழம், முத்து, சஃபயர் 3 இருக்கா. இப்ப இது எப்படி இருக்கா? பாதுகாதேவியை நீங்க சைரந்திரிக்காவா யோசிச்சு பாருங்க. பியூட்டிஷியன் அவ எங்க இருக்கா? இப்ப பாதத்துக்கிட்ட இருக்கா. இப்ப பெருமாள் பாதத்துக்கு அலங்காரம் பண்ணணும். முதல்ல எதுல பண்றா? கஸ்தூரிகா பங்கஜரம். கஸ்தூரிகா அதுல எப்படி சொல்றா? கஸ்தூரிகா ஒரு மான் வகை உண்டு, அது பிர்ஃபிர் டூண்டே காஸ். கேள்விப்பட்டிருக்கா? ஒரு தோஹா உண்டு தெரியுமா? கேட்டிருக்கா? கேட்டது இல்லையா? தோஹா கேள்விப்பட்டு. கபீர். கபீர் இப்ப எல்லா பேரம்பேத்திக்கும் இப்ப கபீர்னு பேர் வச்சுரு. அவர் ஏதோ தோஹா எழுதிட்டு போனார்னா, இது வைஷ்ணவ குடும்பத்துல வந்த குழந்தை. கபீர் ஐயங்கார். கபீர் எப்போ ஐயங்கார் ஆனார்னு எனக்கு தெரியல. இப்போ கலியுகத்தில் ஆனாலும் அவர் கபீர். அதனால அவர் ஏதோ தோஹா எழுதினார்னா அதோட நிறுத்திக்க வேண்டியது தான். கபீர் இப்போ பாதி வைக்கிற பேரெல்லாம் இது வைஷ்ணவ பேரே இல்லை. நீங்கள் தேடி பிடிச்ச இங்கே பர்ஷியா, மெசோபொட்டேமியா, சிரியா இங்கே தான் வந்திருக்கு பேரெல்லாம். அதனால இது ஃபிர்ஃபிர் டூண்டை காஸ். அவர் தோஹாலாம் நல்லா எழுதியிருக்காரு. இதை பாருங்கோ, ஞானம் கொடுத்து வாங்கலாம். அவர் துருஷ்கரா இருந்தாலும் நல்ல பக்தியோடு இருந்தார். அவர்கிட்ட ஞானம் கொடுத்து வாங்கலாம். பெண் கொடுத்து பெண் வாங்க வேண்டாம்னு தேசிகன் எடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? ஒருத்தர் படித்தவராக இருந்தால் ஞானத்தை வாங்கிக்கும், பெண் கொடுத்து வாங்க வேண்டாம். ஞானத்தை வாங்கிக்கிறோமோ இல்லையோ, இப்போ பெண் கொடுத்து வாங்கியாச்சு இல்லையா? கபீர் மாப்பிள்ளையாகவும் போயிட்டார், கபீர் பிள்ளையாகவும் போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்க? இது நான் தப்பாக சொல்லலை. அதாவது அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நம்ம பிரின்சிபல்ஸை நம்மளே டைல்யூட் பண்ணிடுறோங்கிறது ஒரு கஷ்டம்தான். சரி, இந்த கஸ்தூரி, இந்த ஃபிர்ஃபிர் டூண்டே காஸ்னார்,
இந்த மானுக்கு வயத்துக்குள்ள ஒரு 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 சென்ட் உண்டு. இது எங்கே இருக்குது அந்த மானில் என்ன கேட்காதீங்க, லிட்ரேச்சரில் சொல்கிறான் அந்த மான், இல்லாட்டா இன்னொரு மாவி அந்த மான் எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்பா. தெரிஞ்சு இல்லையா? ஏதோ சாமரம்ங்கிறது வேற, அது அது ஒரு மிருகம் உண்டோ. இது என்னன்னா இது ஒரு சூக்ஷ்மம். இந்த மஸ்கா இதெல்லாம் இருக்கு. அந்த கஸ்தூரி மான் அது நீங்க சட்டுன்னு கண்டெல்லாம் பிடிக்கிறது, இதெல்லாம் சிலதெல்லாம் லிட்ரரி அனிமல்ஸ்னு பேர். அதுக்கு வயத்துல ஏதோ ஒரு வாசனை இருக்குமா, அது வயத்தை பொழந்து எடுத்தா முதல்ல வாசனை வரும், முதல்ல நீங்க கொல்லணும் அதை, அதுவும் சட்டுன்னு கொடுத்துடாது அது. அதனால அந்த மானினுடைய வகை நல்ல வாசனை இருக்குமா. அது அந்த பேஸ்ட் வரும்போது எப்படி இருக்கும்னா டார்க் ப்ளூல இருக்கும். அப்போ வாசனையும் வருது, கரெக்டா? இப்போ பெருமாளுடைய பாதுகையில் ப்ளூயிஷ் சஃபயர் இருக்கா, அது பாதங்களுக்கு பியூட்டிஷியன் இல்லையா? பியூட்டிஷியன்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணணும். கஸ்தூரி மான் போடுற மாதிரி இருக்கான். அடுத்தா கஸ்தூரிக்கா குஸ்ரினா. அப்புறம் குங்குமம். இந்த டான்சர்ஸ் கை காலுக்கு ஒரு ரெட் பேஸ்ட் போட்டுப்பாங்க, அல்டாதிங்கோ இல்லையா? அதனால அல்டா அப்படின்னு ஒன்று போட்டுப்பா. காலெல்லாம் கையிலெல்லாம் ரெட்டாக இருக்கும். இப்படி அந்த தாயார் மாதிரி இப்படி கையை வச்சுன்னா அப்பா என்னமா கரார விந்தே இல்லை அப்படி கை, அதுக்காக இந்த ரெட்டை போட்டு வச்சிருக்கா. ஆனால் தாயார் கால் அப்படி ரெட்டாக இருக்குமா. பாத லாக்ஷா ரசாங்கம் தேசிகன் எடுக்கிற தெரியுமோ? எங்கே வரும்? இப்போ கார்த்தால தான் 7:15 வந்தது அந்த ஸ்லோகம். பாதலாக்ஷா ரசாங்கம் அப்படி காலில் நன்னா போட்டு விடுறா. யார் போட்டு விடுறா அப்படின்னா பெருமாள் போட்டு விடுறார். I'm not able to get it. Isn't she who's the one who's pressing his legs? அதுதான். நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்க்குறீள். இந்த ஃபைல்ஸில் இப்போல்லாம் வந்து இந்த இவனோட ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அவனோட ஃபைல்ஸ் வைகுண்டம் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் பெருமாள் தாயார் காலை அமுக்கி விடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது பெருமாள் ஜாகதே தாயார் இதெல்லாம் வெளியில் டோன்ட் ரிலீஸ் இட் அப்படின்னு வச்சுட்டா இல்லையா? சில பேர் ஃபோட்டோ பாருங்க, ஃபோனை கொடுத்தா அவள் வந்து நம்மளை ரொம்ப நாளே பார்க்க விட்டா, டக்குன்னு பார்த்துட்டு திருப்பி வாங்கிட்டுருவா. அதனால அவளுக்கு ஏதோ ப்ரைவேட்டாக சில ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த மாதிரி தாயார் காலை பெருமாள் நன்னா அமுக்கி விட்டு ஹவுஸ் இட் லக்ஷ்மி நன்னா இருக்குன்னு அந்த காலை அந்த பக்கம் பிடிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நன்னா இந்த பாதலாக்ஷா ரசாங்கம்னு நன்னா அப்ளை பண்ணுவார். அதனால காலு செக்கச்சவேல்னு இருக்கா. ஷீ வாண்ட்ஸ் டு பே இட் பேக், கிவ் இட் பேக். அவ பெருமாளுக்கு குங்குமத்தால் அப்பி விடுறாளாம். ஒரு பக்கம் கஸ்தூரிங்கிற அந்த பேஸ்ட் வந்து டார்க் ப்ளூவா அப்ளை பண்றா, ரெட் கலர் குங்குமம். அடுத்தது குஸ்ரினா சந்தன. இந்த சந்தனத்திலேயே கிட்டத்தட்ட கோபி சந்தனம்னு நிறைய ஸ்மார்த்தாள்லாம் இட்டுப்பா. ஸ்மார்த்தாள் எல்லாரும் விபூதி போட்டுப்பாங்கிறது இல்லை, நிறைய ஸ்மார்த்தாளுக்கு பரம்பரை வழக்கம் கோபி சந்தனம் இட்டுக்கிறது. அந்த கோபி சந்தனத்தை சந்திரபிந்து மாதிரி இட்டுப்பா. இதெல்லாம் தேசிகன் வந்து இதுல சம்பிரதாய பரிசுத்தி போன்ற கிரந்தங்கள்ல எப்படியெல்லாம் திருமண் இருக்குன்னு சொல்றார். அந்த காலத்துல 750 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு யாரெல்லாம் எப்படி திருமணம் இட்டுப்பா. சில பேர் வந்து சந்திரபிந்து மாதிரி இட்டுப்பா, சில பேர் மேலேந்து கீழே வந்து வளைஞ்சு போகும், இந்த இடத்த சில பேர் வந்து இப்படி இட்டுப்பா, 2 மூக்குக்கும் நடுவுல இப்படி வளைஞ்சு மேலே போகும், இதெல்லாம் சொல்லின்னு வர்றார். அந்த கோபி சந்தனத்துல என்னன்னா மஞ்சளா இருக்காது, சிலதெல்லாம் கிட்டத்தட்ட வெள்ளையாவே இருக்கும். இப்போ நாங்கள் இவ்வளோ கோவிலுக்கு போனோமே, ஒரு கோவில் ஒரு சந்தனம் கலர் பார்த்தேடா. அது சில இடத்துல நல்ல வெளுப்பா இருக்கு, சில இடத்துல மஞ்சளா இருக்கு, கருத்த மஞ்சளா இருக்கு, சில இடத்துல குழஞ்சிருக்கு, சில இடத்துல ட்ரையா இருக்கு, சில இடத்துல ஓடுறது, சில இடத்துல நல்ல நீங்க கீழே அந்த திருவள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோ அது கொடுத்துருக்கா. அது மாதிரி ஒரு ஒயிட்டிஷ் சந்தனம் அது காலில் பூசின மாதிரி இருக்கான். அதனால ரெட்டு குங்குமம், ஒயிட்டு சந்தனம், கஸ்தூரிமானுடைய ப்ளூ பேஸ்ட் போட்டா மாதிரி இருக்கான். பெருமாளுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய நீலரத்னம், அதே சமயத்தில் இருக்கக்கூடிய வெள்ளமுத்து, செக்கச்சவையில் இருக்கக்கூடிய அந்த பவழம் அப்படின்னு தேசிகன் இருக்கிறார். இதெல்லாம் பண்றது யார்? பெருமாள் காலுக்கு பாதுகா. அவ சைரந்திரிகாவா ஆயிட்டா, பியூட்டிஷியன் ஆயிட்டா. குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு விதேசம் படிக்க போகிறது, அதுக்கு இன்னும் பணம் வேணும். அது அங்கே என்ன பண்ணும்? போய் டேபிள் துடைக்கும், பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் குத்தும். இந்த அப்பா அம்மாலாம் இதெல்லாம் பார்த்தா எப்படின்னா உன்னை வளர்த்தேன். ஆனால் அந்த தேசத்தில் அதெல்லாம் பார்க்கறதில்ல. நீ படிக்கணுமா, ஏர்ன் வைல் யூ லேர்ன். படிக்கிறியா, உழைச்சி சம்பாதி. இப்போ நம்ம ஊரில் பார்த்தோன்னு வச்சுங்கோ, அது என்ன எடுத்து நானே சின்ன வயசில் என்னுடைய கசின்லாம் இதை பார்க்குறத பார்த்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது என்னுடைய டியூஷன் சென்டருக்கு ஒருத்தன் வருவான். அவன் வந்து கார்த்தால வந்து 6 மணி கிளாஸ்னால் 6:30 மணிக்கு தான் வருவான். அவன் நான் கேட்டேன், ஏண்டா லேட்டாக வர? இல்லை பேப்பர் போட்டுட்டு வரேன்.
வாஸ் ஃப்ரம் அ வெல் ஆஃப் ஃபேமிலி. என்னடா போர் அடிக்கிறது, காத்தால எழுந்துக்க முடியறது இல்லை. அதனால ஒரு நாள் யோசித்தேன், இனிமேல் எழுந்துக்கணும்னா இதுதான் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக பேப்பர் போட்டேன். எப்படிடா கிடைக்கிறது, ஒரு பேப்பர் போட்டால் ஏதோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இது மாதம் வந்து ஒரு 250 ரூபா ஏதோ கொடுக்குறா அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஒரே இது, அப்பா நம்மளும் போய் பேப்பர் போடலாம், ஏன்னா அது 250 ரூபா வருதே, அது ஏதாவது உபயோகமாக இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் இதெல்லாம் நீ போடப்படாதுன்னா, இதுனா நம்ம ஊரில் இன்னும் அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபரில் அது ஒரு மாதிரி இந்த வேலை பண்ணக்கூடாது அந்த வேலை பண்ணக்கூடாது இதை நம்ம வச்சுன்னு இருக்கோம். எனக்கு அந்த 250 ரூபா நான் வந்தால் நன்னா இருக்கும்னு தோணித்து. என்ன வீடு வீடாக போய் எவ்வளோ ஈஸி வேலை இல்லையா? இப்படி சில பேர்லாம் போடுவா பாருங்கோ, முதல் பேஜ் அந்த இடத்துல போய் அடுத்த லாஸ்ட் பேஜ் இந்த இடத்துல போய் அந்த மாமா காலில் வந்து விழுறது ஆபிச்சுவரி காலம் தான் வந்து விழும். யார் யாரெல்லாம் போயிட்டா இல்லையா? எங்கள் தாத்தா எல்லாம் ஹிந்து பேப்பர் எதுக்கு வாங்குவார்னா, கார்த்தால் எழுந்தவுடனே ஆபிச்சுவரி யாரெல்லாம் ஆச்சாரியன் திருவழியை அடைஞ்சா பார்த்துருக்கல, அது அதில் இந்த மாதிரி ஆபிச்சுவரி காலம். எங்கள் பாட்டி கத்துவோம், என்ன காலங்காலத்தால் போய் யாராவது இத்த உட்காந்து பார்ப்பாளோ, சாயங்காலம் பார்க்கக்கூடாதான் போ. அதனால் இந்த டிக்னிட்டி எல்லாரும் அந்தந்த வேலை பார்க்கணும். பாதுகா தேவி ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகிட்டா. ஷீ பிகேம் சைரந்திரிகா, பியூட்டிஷியன் ஆகிட்டா. அதனால பாதுகா பார்லர், அதனால அழகாக பண்ணுறா, பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா. சரியா? இப்போ இந்த இதில் விட்டோம், நம்ம பாதி வம்பதியே போய்ட்டது. ஆதன்வதி மசுரமர்தன பாதரக்ஷே சுத்தாந்த பக்ஷ்மள திருஷாம் மதனேந்திரஜாலம் வைஹாரிகீம் விவித ரத்ன மயூக லக்ஷ்யாத் மன்யே சமுத் வஹசி மோகன பிஞ்சிகாம் துவம். மோகன பிஞ்சிகா தேசிகனோட ஸ்தோத்திரத்தை எடுப்பார். எந்த ஸ்தோத்திரம் யாராவது சொல்ல முடியுமா? மோகன், வெரி குட். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் வரும், மோகன பிஞ்சிகாம் தே பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாகாக பிரத்யக்ர நிஸ்ரேயச சம்பதோமே சமேதிஷியன் தவபாத பத்மே சங்கல்ப சிந்தாமணய பிரணாமாகான் தேசிகன் எடுப்பார். மோகன பிஞ்சிகான்னு பேர். இந்த மோகன பிஞ்சிகான்னு என்ன தெரியுமோ, இந்த துருஷ்காலில் சில பேர் ரோட்ல வந்து சாம்பிராணி போடுவா, பார்த்துருக்கீங்களா? அவள் இப்படி 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 போயிடு. அப்போது நிறைய கொத்தா பீகாக் ஃபெதர்ஸ், இது மோகன பிஞ்சிகான்னு பேர் இதுக்கு சம்ஸ்கிருதத்தில். ஏன்னா அந்த காலத்தை புத்தர் அதை கையில் வச்சுட்டு இருப்போம். சரி, இப்போ விஷயத்துக்கு நிறைய விஷயம் இருக்குங்க, நம்ம மேலே நகரணும், நீங்களும் சாப்பிடணும். என்ன டைம் ஆச்சு? அசுர மர்தன பாதரக்ஷே, அசுரர்களை கொன்று முடித்த பாதரக்ஷையே துவம் நீ விவித ரத்ன மயூக லக்ஷ்யாத். விவித ரத்ன மயூக லக்ஷ்யாத், வெவ்வேறு ரத்னங்கள்லேருந்து பொலிவான அழகான கலர்ஸ் சொல்றாரா. சமுத்வஹசி மோகன பிஞ்சிகாம், கையில் அழகா இந்த ஜாப்பனீஸ் பாட்டு மேரா நாம சின்சின்சு சின்சின்சு அப்படின்னு வரும். இந்த ஜாப்பனீஸ்லாம் கையில் இப்படி ஒரு விசிறி ஒன்று வச்சிருப்பா, இப்படி பண்ணிகிட்டே வருவா. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணணும். நீங்கள் பொயட்ரி என்ஜாய் பண்ணணும்னா யூ ஷுட் ஹாவ் அ வெரி வைல்டு இமேஜினேஷன். இப்படிலாம் சின்சின்சு உபன்யாசத்தில் போய் சின்சின்சு சொல்லலாமா? யாராவது கோச்சுட்டு ஸ்ரீரங்கத்தே ஒருத்தர் இருக்கார், அப்படி டக்குன்னு கோவம் வந்துடும் அவருக்கு. இவர் கையில் இப்படிலாம் சொல்லலாமா, இப்போ பிஞ்சிக்கான்னு சொல்லாமா, இப்படியே நம்ம புஸ்தகத்தில் இருக்கிறதையே சொல்லின்னு போனால் ஒரு குழந்தை உபன்யாசம் கேட்காரு. ஞாபகம் வச்சுங்க, எல்லா அப்பா அம்மாவும் ஐ ஜஸ்ட் விஷன்னு சொல்லும் போது விஷ் வந்து நிற்கிறாங்க. அதனால ஐ ஜஸ்ட் விஷ் மை சன் லிசன்ஸ் டு இட். இப்போ இஃப் யுவர் சன் ஹேஸ் டு லிசன் டு இட், ஐ ஹவ் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஹிம். யோசிச்சு பாருங்க, நமக்கே அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் ரொம்ப கம்மி சுவாமி. இப்பெல்லாம் நம்ம உட்காந்து இருக்கிற புஸ்தகத்தில் இருக்கா மாதிரியே அசுர மர்தன பாதரக்ஷி, அசுரர்களுடைய பாதத்தை ரட்சி துவம் உன்னை விவித ரத்ன மயூக ரத்னானி, வெவ்வேறு ரத்னங்கள் புரிஞ்சிருக்குன்னு நியூஸாக படிக்கிறேன் இல்லையா? இன்றைய செய்திகள் அப்படின்னா நியூஸாக இது. See, there is a difference between news reading and upanyasam. Upanyasam is you have to keep your audience engrossed. அதுதான் உபன்யாசம். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது 547வது ஸ்லோகம். ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டை முன்னெல்லாம் வந்து ஏஐஆரில் ஆல் இண்டியா ரேடியோவில் சொல்லுவான். அடுத்ததாக எம்எல் வசந்தகுமாரி பாட்டு, கமனக்கிரியா ராகம், ஆதிதாளம். இதை பாடுபவர் கூட மிருதங்கம் வாசிக்கக்கூடியவர் திருவாரூர் பக்தவத்சலம். அடுத்ததாக மீனாட்சி அப்படின்னு அதை ஆரம்பிச்சிடும். இப்படிதான் ஏஐஆர்ல ஓடுமாடு. அப்படி உபன்யாசம் பண்ண முடியாது சார், என்னால் முதல்ல முடியாது, மற்றவாளால் முடியுமோ
இல்லையா ஆடாமல் குலுங்காமல் பேசும்பார். நம்மளால் இப்போ திருச்சி கல்யாணராமன் மாமா இந்த இடத்துல அந்த இடத்துக்கே போயிடுவார் அவர். நானாவது ஒரு இடத்த உபன்யாசம் சொல்லின்னு இருக்கேன் இல்லையா, அவரை இந்த பக்கத்தில் இந்த பக்கம் தாவிடுவார் அவர். அதனால மாமா உபன்யாசம்லாம் நிறைய கேட்டிருக்கேன். நானாவது ஒரு இடத்துல உபன்யாசமாவது பண்ணுறேன். கையை யூஸ் பண்ணாதீங்க, காலை யூஸ் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ண. நான் முதல்ல உபன்யாசம் நிறைய பேர் சஜஷன்ஸ்லாம் கொடுப்பேன். பாவம் இந்த குழந்தை வந்துருத்தேன் 23 வயசுக்கே நான் உபன்யாசம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேனே. நிறைய பேர் நீ இப்படி உட்காந்துன்னு சொல்லு, குலுங்காமல் சொல்லு, பாடாமல் சொல்லு, பேசாமல் சொல்லு, ஜோக்கு அடிக்காத. அப்படின்னு நானும் 2 உபன்யாசம் பண்ணி பார்த்தேன். எனக்கே தூக்கம் வந்துடுச்சு இல்லையா. பாடப்படாது, பேசப்படாது, ஜோக்கடி இப்படியே உட்காந்து வரணும்னா நம்மளால முடியாது இல்லையா. நம்ம என்ன துக்க விசாரிக்கவா வந்திருக்கோம்? துக்க விசாரிக்க போகும்போது தான் அப்படி வெரி சாரி டு ஹியர் அப்படின்னு கேட்பாரு இல்லையா. சரி சரி, இப்போ என்னன்னா விவித ரத்னம் அயூகலக்ஷ்யாத். விவித ரத்னம், டிஃப்ரெண்ட் ஜெம்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்கு. பிஞ்சிகாம், மோகன பிஞ்சிகாம், கலர்ஃபுல்லா பீகாக் ஃபெதர்ஸ். வைஹாரிகாம், அது எதுக்கு? என்டர்டெயின்மெண்ட். அதுதான் தேசிக்கிறேன், என்டர்டெயின்மெண்ட் இல்லையா. இப்படிலாம் விசிறி கிசிறிலாம் வச்சுருக்கு என்டர்டெயின்மெண்ட். அடுத்தது ஆதன்வதீம், அதை நீ மேலே, அதாவது மேலே உருவாக்கினியே. மதன இந்திரஜாலம், மதன இந்திரஜாலம். அதாவது நான் சொல்லக்கூடாது, நம்ம அந்த இடத்துக்குலாம் போகிறது இல்லை. இந்த டிஸ்கோலாம் நடக்கும் பாரு, அதெல்லாம் இந்த ஏகரத்னமாகவே இருக்காது. அங்கே வந்து ஒரு 2-3 பால்ஸ் வச்சுருப்பான், அதில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அது அப்படியே சுற்றும். அதில் பார்த்தேன்னா வெவ்வேறு கலர்ஸ் வரும் இல்லையா. இளமை இதோனா அது அப்படியே லைட்டாக வரும். மேலெல்லாம் அந்த லைட் வரும், பார்த்துருக்கேன் அது. இப்போ இதுவே நீங்கள் வந்து இப்போ ராத்திரி ஏதோ பார்ட்டி, இந்த நம்ம பாவம் இது வந்து சாத்து முறைனால ஒரே கலரில் ஓடிட்டு இருக்கும். இதே இடத்துல பார்ட்டின்னு வச்சுங்கோ, அது அப்படியே சுற்றும், அதில் வெவ்வேறு லைட்டெல்லாம் வரும். இந்திரஜாலம்னு பேர் இருக்கு. இந்திரஜாலம்னா அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்த உடனே வாவ் எஃபெக்ட் வருது பாருங்க. இப்போலாம் இந்த ட்ரோன்லலாம் லைட் ஷோலாம் காமிக்கிறான் பாருங்க, நம்ம மாற்ற குழந்தை நிற்கிறது. இப்போ இந்த விதேசங்கள்லாம் அவன் என்ன பண்ணுவானா, ஏதாவது உங்கள் ஊரில் இந்த மெமோரியல் டே, தேங்க்ஸ் கிவிங் டே, ஏதோ வருமே. யூஎஸில் உண்டு இல்லையா அதெல்லாம்? யார் இருக்கா? யூஎஸ் மாமி யாராவது இருப்பாள், அதான் தேங்க்ஸ் கிவிங். அப்புறம் வேற என்ன, கிறிஸ்மஸ், மெமோரியல் டே எல்லாம் இருக்குது. அவள் பண்டிகை இல்லைன்னா ஏதாவது புதுசாக ஒன்று உருவாக்க வேண்டியது தான் இல்லையா. நமக்கு வருஷம் முழுக்க பண்டிகையாக இருக்குது. ரத சப்தமி, விநாயக சதுர்த்தி, அப்புறம் வேற என்ன, கருட பஞ்சமி, அப்புறம் கந்த சஷ்டி, கிருஷ்ண அஷ்டமி, ராம நவமி, விஜயதசமி, வைகுண்ட ஏகாதசி. பாருங்க, ஒரு திதி கொண்டு வச்சுருக்கோம் இல்லையா. என்ன ஒரு வெரைட்டி, அதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுருக்கோம். அதாவது உருவாக்க முடியாது. மெமோரியல் டே, தேங்க்ஸ் கிவிங் டே, தேங்க்ஸ் டேக்கிங் டே. அப்போ என்ன பண்ணுவான்னா, வீடு வீடாக பட்டாசு வெடிக்கப்படாது, ஒரு இடத்துக்கு எல்லாரும் போயிடணும். அந்த இடத்துல ஆஹா வான வேடிக்கையெல்லாம் காமிப்பா, எல்லாரும் ஊவா அது மேலே போய் அது வெடியும் இல்லையா. இதுக்கு இந்திரஜாலம்னு பேர். இந்திரஜாலம்னா சம்திங் தட் கேன் ஜஸ்ட் கேப்டிவேட் அண்ட் டேக் யுவர் ஐஸ் ஃபார் எவர். அப்படியே நிற்கிறேன் இல்லையா, அந்த இந்திரஜாலம் இருக்கா. மன்மத சுத்தாந்த பக்ஷ்மள திருஷ்யம். என்னன்னா யோசிச்சு பாருங்க, பாதுகாதேவியில விதவிதமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பாதுகாதேவி மேலே விதவிதமான ரத்னங்கள், மல்டை கலர். பாதுகை தேவி பெருமாள் தரிச்சுன்னு இருக்கார். அது எப்படி இருக்கான், மதனன், அதாவது மன்மதன் கையில் இருக்கக்கூடிய மோகன பிஞ்சிக்கா மாதிரி இருக்கான். இப்போ மன்மதன் ஹேஸ் டு என்டர்டெயின். ஏன்னா பெருமாளுடைய அந்தப்புறம், அந்தப்புறத்துக்கு வார்த்தை சொல்ல மன்மத சுத்தாந்த பக்ஷ்மள. சுத்தாந்தம்னா இன்னர் அப்பார்ட்மெண்ட்னு அர்த்தம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. ஏ பூ, ஜஸ்ட் பாஸ் தட் நோ அப்படின்னு இவ சொல்றா. ஏ ஸ்ரீ, ஓ முஜே தேதோ அப்படிங்கிறா. நீல், தும் கிதர் ஹோ அப்படின்னு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிலாம் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு போர் அடிக்குது. கியா கரே, ஹம் கहीं भी नहीं जा सकते, सिर्फ வைகுண்ட் में ही रहना पड़ रहा है. அப்போ பகவான் கிட்ட சொன்னாலாம், ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடு. அப்ப என்ன பண்றதுன்னு பெருமாள் பார்த்தார். உடனே பாதுகாதேவி சொன்னாலாம், பகவான் அப் ஃபிகர் மத் கரோ, மே ஹூனா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாதுகையில அழகா பீகாக் ஃபெதர்ஸ் மாதிரி கலரான். அது அந்த மன்மதன் ஆடுறா மாதிரி இப்படி ஆடுறாளாம். அதை அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா. உதர் தேக்கோ அப்படிங்கிறாளாம். அப்போ மன்மதன் ஆடக்கூடிய காட்சி சுத்தாந்தத்தில் பாதுகாதேவி அந்த அந்தப்புறத்தில் இருந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிக்காக பண்ண காட்சி. அது உன் பாதுகாதேவி பண்ணி காண்பிக்கிறாளே. ஸோ யோர் பாதுகா இஸ் த சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் ஈவன் த விமன் இன் வைகுண்டம். She doesn't entertain only Windsor Rajdhani. She entertains even Vaikuntha Rajdhani. அதனால இந்த இடத்துல சொல்றா.